அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே காலகட்டத்தில் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக, நாடாளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினராக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதல் முறையாக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கன்னி பேச்சு நாடாளுமன்றத்தில் இருந்த அனைத்து அரசியல் தலைவர்களையும் புருவம் உயர்த்த வைத்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஏழை எளிய மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்தார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய இதயத்தின் இதய கனியாக விளங்கிய நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள்